முன்னதாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான அரசு பொறியியல் கல்லூரியில் எண்ணப்பட உள்ளன. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவமணி. சிவமணி, அங்குள்ள நிலவரம். சிவரஞ்சனி, திருநெல்வேலி மாவட்டத்தில் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கிறது. மொத்தமாக இதில் பதிவான, அதாவது வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் 9,85,676 வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. கடந்த தேர்தலை விட 10% வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருக்கிறது. 75,000 வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த வாக்கு எண்ணும் மையமான அரசு பொறியியல் கல்லூரியில் நம்ம இருக்கிறோம். இங்கே இந்த வேட்பாளர்களுடைய முகவர்கள் உள்ளே விடக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் முழுமையாக சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் 8:30 மணிக்கு எண்ணப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1000 போலீசார் திருநெல்வேலி மாநகர பகுதியில் மட்டும் 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை 70 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். இந்த அரசு பொறியியல் கல்லூரி வளாகம் முழுமையாகவே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையாளர், துணை ஆணையர்கள் உள்ளிட்டோர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. மாவட்ட காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் மத்திய துணை ராணுவ படையினர், ஆயுதம் ஏந்திய மத்திய துணை ராணுவ படையினரும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. 5 தொகுதிகளில் இருக்கக்கூடிய அவர்கள் வேட்பாளர்கள், அப்புறம் அவர்களுடைய தலைமை முகவர்கள் வருவதற்காக அலுவலர்கள், அதாவது அந்த வாக்கு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் வருவதற்கு தனி வழியும், அதோடு மட்டுமல்லாமல் வேட்பாளர்களுடைய முகவர்கள், அந்த வாக்கு எண்ணிக்கையை கண்காணிக்க வரக்கூடிய முகவர்கள் வருவதற்கான தனி வழியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 4 தொகுதிகள், அதாவது ராதாபுரம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மற்றும் நாங்குநேரி தொகுதிகளுக்காக ஒரு பகுதியில் இந்த சோதனை சாவடி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இதில் முழுமையாக அவர் சோதனைக்கு பிறகே முகவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காலை 6 மணி முதல் அவர்கள் அனுமதிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் வரிசையில் காத்திருந்து அவர்கள் சோதனைக்கு பிறகு உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் பேனா, பென்சில் உள்ளிட்ட பொருட்கள் உள்ளே கொண்டு செல்ல அனுமதி இல்லை. ஸ்மார்ட் வாட்சும் அவர்கள் அணிந்திருந்தால் திரும்ப அனுப்பப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையாளர் இந்த பகுதியில் இருக்கிறார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காவல் பாதுகாப்பை அவர் உறுதி செய்யக்கூடிய நிகழ்வும் அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலி மாநகரை பொறுத்தவரை 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் 5 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். அந்த அவர்களுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு 70 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கக்கூடிய நிலையில் மொத்தமாக திருநெல்வேலி மண்டலத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தமாக 342 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். 4 மையங்களில், திருநெல்வேலியில் அரசு பொறியியல் கல்லூரி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியில் அரசு பொறியியல் கல்லூரி தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் கோணம் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரி, ரமணி கல்லூரி ஆகியவற்றில் இந்த 4 மையங்கள், அந்த வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கைக்கான நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வுகள் 8 மணிக்கு சரியாக துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முகவர்கள் உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் 8:30 மணிக்காக அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படக்கூடிய நிலையில் 9 மணிக்கு முதல் சுற்று எண்ணிக்கை நிலவரம் தெரிய வரும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறைந்தபட்சமாக அன்பாசமுத்திரம் தொகுதியில் 5 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். அதிகபட்சமாக திருநெல்வேலி தொகுதியில் 22 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரைக்கும் 386 அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் 14 மேஜைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி தொகுதிக்கு கூடுதலாக 8 மேஜைகள். 22 சுற்றுக்குள் அனைத்து முடிவுகளும் வெளியாகும் வண்ணமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 9 மணிக்கு முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிவரஞ்சனி, நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க சிவமணி.